கம்பைல் பண்ணும்போதே ஆன்சர் எனக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சொல்லியிருக்கோம் ப்ரோக்ராமில் வந்து வேல்யூ 10 20ன்னு நம்ம உள்ள இன்சைட்லேயே ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்டோம்னா இதை ஆட் பண்ணும்போது ஆல்வேஸ் நம்ம ஆன்சர் 30. அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கேன் ஸ்டாட்டிக்கு. என்னோட ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. இதை நான் எப்போ ஆட் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் என்னன்னு தான் டிஸ்பிளே ஆகும், 13 தான் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம். டைனமிக் அப்படின்னா இங்கே வேல்யூ நம்ம இன்சைடில் கொடுக்க மாட்டோம். ரன் பண்ணும் பொழுது தான் நம்மளை கேள்வி கேட்கும் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அண்டு பின்னு. அப்போ நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்பொழுதும் நம்ம வேறு வேறு வேல்யூ கொடுக்கறதுனால ஒவ்வொரு தடவையும் அதை ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டைனமிக்குக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைனையும் அதோட எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் என்ன எழுதியிருக்கோம்னா ஹேஷ் இன்க்ளூட் studio.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு 2 லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஹேஷ்னால் நம்ம இதை ஹேஷ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ப்ரொஃபஷ்னலாக பேசணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோ